ஓகேண்ணா. மடி பாதி மாடு பாதிண்ணா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னும் மாடு கண்ணு போடாங்கண்ணா. சரிங்கண்ணா. இது இன்னும் ஒரு வாரம் 4 நாள் 5 நாள் ஆயிடுங்கண்ணா கண்ணு போடுறதுக்கு. ஓகே, 2 பல்ல மடி பாயிண்ட் பாருங்க. ஓகேண்ணா. ஓகே, ஈத்து மாடு மாரி இருக்குண்ணா மடி பாயிண்ட். ஈத்து மாடு மாரி இருக்குண்ணா மடி பாயிண்ட். சரிங்கண்ணா. இப்போ என்ன உங்களுக்கு நெஞ்சுக்கு வருமாட்டுக்கு? அண்ணா கிடையாது, கண்டிப்பா நெஞ்சுக்கு தானே இருக்குது. சரிங்க. என்ன மாட்டுங்கண்ணா? அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா நம்மள ஃபார்ம் பேரு ஃபார்ம் லொகேஷன் அப்படி சொல்லிருங்கண்ணா. நான் சேலம் மாவட்டம் தலைவாசலுங்கண்ணா நான் ஃபார்ம். ஓகேண்ணா. நான் ஃபார்ம் பேரு கவி ஃபார்ம்ண்ணா. சரிங்கண்ணா. நான் வரதும் நம்ம பண்ணையில மாடுங்களோட விற்பனை பதிவு பார்த்துருவோம். இந்த வாரம் எத்தனை மாடுங்க வந்திருக்கு? இந்த வாரம் வந்து 8 மாடு இருந்ததுண்ணா. சரிங்கண்ணா. நான் 2 மாடு நேத்தே கொடுத்தாச்சுண்ணா. கண்ணு மாடு 2 இருந்தது. அப்போ மொத்தம் 10 மாடு எடுத்து வந்தது. 10 மாடு வந்து நேத்தே கொடுத்தாச்சுண்ணா 2 கண்ணு மாடு. சரிங்கண்ணா. நான் இப்போ ஒரு மாடு கண்ணு போட்டுருக்காங்கண்ணா. சரிங்கண்ணா. அதான் இன்னைக்கு இப்பதான் போட்டுருக்காங்க. கிடையாது நல்ல ஒரு சிவாஜி ஹெச்எப்ல ஒரு கண்ணு போட்டுருக்காங்கண்ணா. கிடையாது கண்ணா போட்டுருக்காங்க. சரிங்கண்ணா. நம்மள்ட்ட ஹெச்எப் வந்துருக்காங்கண்ணா. ஹெச்எப் ஜெர்சிங்க வந்துருங்க. ஜெர்சி ஒன்று தான் இருக்கு. ஆமாங்கண்ணா. சரி, மற்ற எல்லாமே ஹெச்எப் தான். ஹெச்எப் தானே இருக்காங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஹெச்எப்னா கிராஸ் டைப்ல தான் வந்திருக்காங்க. கிராஸ் டைப்ல தான் ஒரிஜினல் பிரீடு இருக்காங்கண்ணா. ஒரிஜினல் பிரீட்ல நம்மள்ட்ட 2 பல்லு கிடையாது இருக்காங்கண்ணா ஒரிஜினல் பிரீட்ல. சரிங்கண்ணா. சரிங்க. நல்லா முரட்டு கிடையாது இருக்குங்களா? 2 பல்லு. ஆமா, 2 பல்லு ஒன்று இருக்காங்க. அதே மாதிரி ஹெச்எப்ல பாத்தீங்கன்னா முரட்டு இது ஒன்று இருக்காங்கண்ணா. அதான் நல்ல மாடல ஒன்று இருக்காங்கண்ணா. 2000. சரிங்க. அவங்க பாத்தீங்கன்னா நல்லா பெரிய மடியில் இருக்காங்கண்ணா. சரிங்கண்ணா. அப்படியே ஒவ்வொரு மாடுகளா பாத்துடலாங்கண்ணா. பாத்துடலாங்கண்ணா. சரிங்க. ஆனா இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. இந்த மாடு என்ன பிரீடுங்கண்ணா? எவ்வளவு கரை வரும்ண்ணா மாடு? நான் ஹெச்எப்ண்ணா. சரிங்கண்ணா. ஹெச்எப்ல கிராஸ் நல்லா வெயிட்டான கிட்ட இருக்கீங்கண்ணா. 2000 தானா. சரிங்க. புதுவாய் மாடுங்கண்ணா. அது கிளி கொம்பு டைப் பட்டி பார்த்து கொம்புங்கண்ணா. ஓகேண்ணா. நல்லா மாடு பார்த்தோன்னா கெடேரி அம்சம் நல்லா இருக்குங்கண்ணா. சரிங்க. மாத்தினா மடி பாயிண்ட் தானே இதோட மாடு பிளஸ் இந்த மடி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா. ஓகேண்ணா. மடி பாதி மாடு பாதிண்ணா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னும் மாடு கண்ணு போடாங்கண்ணா. சரிங்கண்ணா. இது இன்னும் ஒரு வாரம் 4 நாள் 5 நாள் ஆயிடுங்கண்ணா கண்ணு போடுறதுக்கு. ஓகேண்ணா. இன்னும் மடி ஃபுல்லா வருங்கண்ணா. இதோட கெப்பாசிட்டி வந்து 30 லிட்டர் வரும்ண்ணா. 30 லிட்டர் கரை வரும். நான் நீங்களே பாருங்க, மடி பாதி மாடு பாதி தான் இருக்கேன். சரி, எனக்கு கண்ணு போட எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 4 நாள் 5 நாள் ஆயிடுங்கண்ணா. 4-5 நாள் ஆயிடும். ஆமாங்கண்ணா. சரிங்க. சரிங்கண்ணா. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அம்சமா இருக்காங்க மாடு. பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்க இவ்வளோ 3/4 மாடு இருக்குங்கண்ணா எனக்கு. பாருங்க 3/4 மாடு இருக்கு எனக்கு. சரிங்கண்ணா. சரி, நல்ல ஒரு வெயிட் மாடு, நல்ல ஒரு கறவை திறனா. ஆமாங்கண்ணா. சரிங்க. சரிங்க. மூஞ்சி பாருங்க, நல்லா அமைப்பான மூஞ்சி, கிளி கும்பு டைப்புங்கண்ணா. கொம்பு. சரிங்கண்ணா. பார்த்தீங்கன்னா ஹெச்எப்ல நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா இது. ஓகேண்ணா. நல்ல கறவை அடிக்கிற தன்மை உண்டுண்ணா இதுக்கு. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ கறவை இப்போ இது நம்ம ஒரு 30 லிட்டர் 30 லிட்டர் சார் குறைஞ்சபட்சம் 27 லிட்டர் கறணும். 30 லிட்டர் இருக்கிற மடிக்கு கறந்தாகணும். இந்த மாடு 27 கறந்துருண்ணா சார். 30 லிட்டர் இருக்கிறனால 27 கறந்துருவாங்கண்ணா. சரி, ஒவ்வொருத்தர் சவட்டனையை பொறுத்து இருக்கு. சவட்டத்தை பொறுத்துனா மாடு நல்லா பிரீடு மாடுங்கண்ணா. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே குவாலிட்டியான பொருள்லாம். சரிங்கண்ணா. ஆனால் அடுத்ததாக ஒரு ஹெச்எப் மாட்டு தான் இருக்கும். இந்த மாடு எத்தனாவது ஈத்துங்கண்ணா? அப்படி சொல்லுங்க. 2000க்குண்ணா. இது 6 பல்லு கிடையாதுங்கண்ணா. ஓகேண்ணா. இதுவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25 பீஸ் 26-27 பீஸ் இருக்காங்கண்ணா. ஓகேண்ணா. நம்ம ஒரு 24 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் அந்த மாட்டுக்கு. சரிங்கண்ணா. இவங்க பார்த்தீங்கன்னா 2000க்குண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடு எனக்கு இது 3/4 சைஸ் இருக்காங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க வந்து வெள்ளை அதிகம் பிளாக் கம்மிங்கண்ணா. ஓகேண்ணா. நல்லா ஜெர்மன் பிரீட்ல கலந்துருக்குண்ணா இது. நல்ல ஒரு மடி வம்சம். மடி வம்சம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மடி இருக்குண்ணா பாருங்க. இன்னும் இது கண்டுபோட 10 நாள் ஆகுங்கண்ணா. ஓகேண்ணா. குறைஞ்சபட்சம் 10 நாள் கம்மியில இருக்குண்ணா. மடி சுருக்கெல்லாம் எடுத்தாங்க கண்டு போடுவாங்க. ஆமாங்கண்ணா. இந்த மாதிரி சுருக்கு வரணும். சுவாங்க கிடையாது இல்லைங்கண்ணா. சரி, நல்லா குணமனங்களாட்டுக்கு. ஆமாண்ணா. நம்மள்ட்ட ஹெச்எப் பொறுத்தல குணமனம் தான் எடுப்போம். நல்லா காமு, நல்லா ரோஸ் காமுங்கண்ணா. இதில் ப்ளஸ் இந்த ரோஸ் காமுனா பார்த்தீங்கன்னா மாடு நல்லா இருக்குண்ணா. அந்தசா இருக்கும். நல்லா கெட்டே நல்லா பாருங்க ரோஸ் காம்புல. சரிங்கண்ணா. ரோஸ் காம்பு பூங்காம்பு. ஆமாங்கண்ணா. சரிங்க. நல்லா இருக்குங்கண்ணா. நல்லா பார்த்தீங்கன்னா முகலட்சமான கிடையாதுங்கண்ணா. 6 பல்லு. சரிங்கண்ணா. மாடு பார்த்தா திருத்தமா இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. அப்படியே அடுத்த மாடு பார்த்துருங்க. ஆனா இந்த மாடை பத்தி சொல்லுங்க. இதான் நம்ம கிவி சைஸ்ல ஒரு தலைச்சங்கடை இருக்குன்னு சொன்னீங்க. அந்த மாடை பத்தி சொல்லுங்க அப்படியே. நான் அந்த தலைச்சங்கடை ஹெவி சைஸ் சொன்னாங்களேண்ணா. இதுதாங்கண்ணா. 2 பல்லுங்கண்ணா. 2 பல்லு தான். ஆமாங்க. கிடையாது 2 பல்லு. மடி பாயிண்ட் பாருங்க. ஓகேண்ணா. ஓகே. ஈத்து மாடு மாரி இருக்குண்ணா மடி பாயிண்ட். ஈத்து மாடு மாரி இருக்குண்ணா மடி பாயிண்ட். சரிங்கண்ணா. இப்போ என்ன உங்களுக்கு நெஞ்சுக்கு வருமாட்டுக்கு? அண்ணா கிடையாது, கண்டிப்பா நெஞ்சுக்கு தானே இருக்குது. சரிங்க. என்ன மாடு கடைசியெல்லாம் இல்லை 4 வருஷத்துக்கு வந்துருங்களாட்டுக்கு. இவங்க இன்னும் பல்லு முறி இருக்காங்க. நல்லா ஆளா இருக்கட்டும். இல்லை ஆளு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா இருப்பாங்கண்ணா. முரட்டா இருப்பாங்கண்ணா. நல்லா வெயிட்ல இருக்குண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த கெடேரி நல்லா பேட்சில் அமைஞ்சிருக்கேன். நல்லா பீடு ஆஸ்கொம்புண்ணா. சரிங்கண்ணா. நல்ல ஆஸ்கொம்புல அமைஞ்சிருக்காங்க. 2 பல்லுண்ணா. 2 பல்லு. தலைச்சல்ல 25 லிட்டர் பீஸ்ண்ணா இது. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஏன்னா தலைச்சல்ல இந்த அளவுக்கு மாடு குவாலிட்டியா கிடைக்கிறது கஷ்டம் தான். பாத்தீங்கன்னா நல்லா பீடு குவாலிட்டிங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்லா ஒரு மடி பாயிண்ட் பாத்தீங்கன்னா நல்லா அம்சமா இருப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. பாருங்க இவங்களும் 1 வாரம் ஆயிடுவாங்க. மடி பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா கெட்டே தலைச்சு கெட்டே நல்லா கெட்டேரிங்கண்ணா. குணமனத்துல குணமனத்துல தங்கமா இருப்பாங்கண்ணா. குணமனம் தலைச்சு ஒண்ணு விடாது. ஆமாங்கண்ணா. ஹெச்எப்ல நல்லா முரட்டு கெட்டேரிங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்லா கெட்டேரி பார்த்தீங்கன்னா அந்துசான கெட்டேரிங்கண்ணா.
ஓகேண்ணா. அண்ணா இந்த மாடை பற்றி சொல்லுங்கள். நல்லா ஒரு ஜெர்சி கிராஸில் ஒரு செம்புத்து பிடிச்சி இருக்கு. இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்க. நான் ஜெர்சி கிராஸுங்கண்ணா. இது ஒரு 3,000த்துக்குண்ணா. ஓகேண்ணா. இது ஒரு பால் வந்து ஒரு 22 பீஸ் இருந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா. நம்ம ஒரு 18 கேரண்டி விட்டு கொடுத்துடலாம்ண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. மாடு நல்லா ரெட்டை மடி வரிசையில் நல்லா ரெட்டை முதுகில் தான் இருக்குங்களா? ஆமாம், ரெட்டை முடி பாண்டி பண்ணுங்க. அது காம்பு பார்த்தீங்கன்னா கருங்காம்புங்கண்ணா. சரிங்கண்ணா. கருங்காம்பு பொறுத்தளவு கறவை ஏமாத்தான்னு சொல்லுவாங்க. ஏமாத்ததுன்னா பால்குடி பார்த்தீங்கன்னா நெஞ்சாங்குளம் வரையும் இருப்பாங்கண்ணா. பாருங்க, சரிங்க, நெஞ்சாங்குடியும் இருப்பாங்க. இவங்களும் அதே மாதிரி கிளிக்கும் டைப் தானே. ஓகேண்ணா. 3,000 கிளிக்கும் டைப்ண்ணா. சரி, கண்ணு போட எவ்வளோ நாள்? நான் கண்ணு போட இன்னும் 1 வாரம் எடுத்துக்கண்ணா டைம். 1 வாரம் ஆயிரும். ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. 1 வாரம் எடுத்தாலும் இந்த மாதிரி கொண்டு போனால் அவங்க இடத்துக்கு செட் ஆகிட்டு கண்ணு மாடு அம்சமா மாடு நல்லா ரெட்டமுது மாடு அமைச்சதுங்கண்ணா. சரிங்கண்ணா. 1 வாரம் பண்ணாலும் அவங்க டைமுக்கு சரி அப்படின்னா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நல்ல மாடுண்ணா. ஓகேண்ணா. ஆனால் நல்லா ஒரு ஹச்எஃப் கிராஸில் நல்ல ஒரு ஹைட்லனால நல்ல மாடு கொஞ்சம் வெயிட்டில் இருக்குது. மாடு நேரில் பார்த்தா தான் தெரியும் இந்த மாடை. இந்த மாடை பற்றி எப்படி சொல்லுங்கள். நான் ஹச்எஃப் கிராஸுண்ணா. ஓகேண்ணா. இவங்களும் பார்த்தீங்கன்னா 2,000 சரிங்கண்ணா. 2,000க்குண்ணா. இது ஒரு பால் பார்த்தீங்கன்னா 20 பீஸ்ன்னு சொன்னாங்கண்ணா காட்டில். சரிங்கண்ணா. நம்ம அவ்வளோ சொல்லணும்ண்ணா. 18 லிட்டர் சொல்கிறேண்ணா. சரிங்கண்ணா. இதுவும் 18 சொல்கிறேண்ணா. நம்ம கேரண்டியாக ஒரு 17 லிட்டர் கேரண்டி கொடுத்துலாம்ண்ணா. ஏன்னா 20ன்னு சொல்லுவாங்க, 18 சொல்லுவாங்க. நம்ம சொல்லிடுறோம் அவங்கள்ட்ட போனா சவட்டனை பொறுத்து தான் பாலோட. சில பேர் சவட்டரை போட மாட்டாங்க. சவட்டரை பண்ணா தான் பால் பொறுத்த அளவுக்கு. சரிங்கண்ணா. மாடு வாங்கிட்டு போய் இவ்வளவு கறக்குன்ட்டு போய் கட்டி வச்சுருந்தா எப்படி கறக்கும் பால்? அப்பெல்லாம் கறக்க சவட்டரை பண்ணா எந்த மாடுமே கறக்குங்கண்ணா. இதை பார்த்தீங்கன்னா ஒரு அம்சம் இது குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அழுத்தமா இருந்தாலும் நல்லா பார்த்தீங்கன்னா அம்சமா தெரியுமாங்க மாடு. சரிங்கண்ணா. பார்த்தா உங்களுக்கே தெரியும், அம்சமா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. ஓகேண்ணா. அதே மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல மடி பாயிண்ட். சரிங்கண்ணா. இந்த காம்பில் அமைச்சிருப்பாங்கண்ணா. கருங்காம்புல காம்பு நல்லா இருக்கும் பாருங்கண்ணா. ஓகேண்ணா. நல்லா சின்ன காலில் குட்டை காலில் நல்ல மாடு பார்த்துட்டு அழுத்தமாக இருந்தாலும் நல்லா கறவை அடிக்கணும். அது சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நல்ல ஒரு கறவைத்தன்மை உண்டுண்ணா இதுக்கும். இது ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா மூஞ்சி அமைப்பாக இருக்கும் பாருங்க. அதாங்கண்ணா. நல்லா ஒரு மாடை கட்டலாம் இப்படி கட்டணுங்களா? அம்சமாக கட்டலாண்ணா. நல்லா இருக்குண்ணா. சரிங்க.